பேசிக்கா அவர் நல்லவர் தான். ஜானகி அக்கா, கீதா, அவங்க அம்மா எல்லாரும் தூண்டி விடுறதுனால தான் இப்படி எல்லாம் பண்றாரு. கௌதம் கொஞ்சம் யோசிச்சு நடந்தா எல்லாமே சரியாயிடும். அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு தான் ஆடிட்டு இருக்காரு. நீ வா மோகினி, அவாத்துக்கு போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வந்துடலாம். வேண்டாம். இப்ப அவருக்கு என்ன வேணும்? என்கிட்ட டிவோர்ஸ் தானே வேணும். கொடுத்து தொலைக்கிறேன். கிஷோர் தம்பி, நீங்க கௌதமா பாத்தீங்களா இல்ல பாக்கலையா? நீங்க தானக்கா சொன்னீங்க டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மோகினி என்ன காதலிக்கிறதா சொல்லுவான்னு. இப்ப எப்படி டைவர்ஸ் தர போறேன்னு அவ வாயாலே சொல்லிட்டு போறான். சாரிம்மா, நீ என்ன நல்லவனா தான் வளர்த்த. நான் காதலுக்காக இப்படி பொய் சொல்றேன், ஃப்ராட் வேலை பண்றேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. டங்கு மாமி டங்கு. நீங்க என்னமோ பொய்யே சொல்லாத மாதிரியும் ஃப்ராட் வேலையே பண்ணாத மாதிரியும் கிஷோர் தம்பி உங்ககிட்ட சொல்லிட்டு போகுது. நான் தான் குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு நின்னேனே, நீ கவனிக்கலையா? ஒன்னு சொல்றேன் மங்களம், இப்பெல்லாம் ஃப்ராடு பண்ணலன்னா உயிர் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது ஃப்ராடு வேலை பண்ணாதான் பக்கத்திலேயே சேர்க்கிறா. அப்படி இருக்கிறவாளை தான் மதிக்கிறா, கொண்டாடுறா. உலகமே இப்படி போயின்னு இருக்கும்போது நாமளும் அவளோட சேர்ந்து போறது தானே நல்லது. எப்படியோ கிஷோர் மோகினி கல்யாணம் நல்லபடியா நடந்தா அதுவே நேக்கு போரும். டைவர்ஸ் கொடுக்கறதா சொல்லி மேல போயிருக்கா மோகினி. நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அனுப்பிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க மாமி. சரி வரேன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா நேக்கு புரிஞ்சுடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது. பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத. மேடம், நீங்க டிவி பாக்குறீங்களா இல்ல புத்தகம் படிச்சுக்கிறீங்களா? புக்கும் படிக்கிறேன், டிவியும் பாக்குறேன். உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு. இல்ல மேடம், முதல்ல ஐயா வரத்துக்கு நேரம் ஆகும் போலக்குது. நீங்களாச்சும் வந்து சாப்பிடலாம்ல. கண்ணம்மா, நீ வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி தினம் அவருக்கு டிஃபனை பரிமாறிட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஒவ்வொரு நாள் ரொம்ப பசிச்சதுன்னா நான் முன்னாடி சாப்பிட்டுருவேன். இப்போ நீ வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் உன் முதலாளி சேர்ந்து உட்காந்தே சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றதுலையும் ஒரு திருப்தி இருக்கு முருகா. இந்த சந்தோஷத்துக்கே நீ தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் கண்ணம்மா. முதலாளி மேடமே என்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்றீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேடம். கண்ணம்மா, நீ இப்படி நெளிஞ்சு வளைஞ்சு ஒரு டான்ஸ் ஆடிட்டு தேங்க்ஸ் சொல்றது ஒரு அழகா தான் இருக்கு. உன்னோட சிரிப்பு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணம்மா. போங்க மேடம், எனக்கு வெக்க வெக்கமா வருது. முதலாளி கூட இத்தேதான் சொல்வாரு. என்னது, முதலாளியும் சொல்றாரா? ஐயா, இதுக்கு நீங்க மெசல் ஆகிக்கிறீங்க. சும்மா தான் சொன்னேன். அவர் முதல்ல என்ன நிறைய பாராட்டுவார்ல, அதான் சொன்னேன். சரி, போய் முதலாளி வர நேரமாச்சு, டிஃபன் எடுத்து வைப்போ. முதலாளி தான் வந்துட்டே இருக்கேனே. கண்ணம்மா நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறேன் பாத்தியா? கண்ணம்மா நினைக்கல முதலாளி, நம்ம முதலாளி ஆண்டி உங்களை நினைச்சிருக்காங்க, நீங்க வந்துட்டீங்க. அட ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, இன்னைக்கும் டங்கு சிலுப்பாயி முதலாளி ஆண்டி பேர் சொல்றதுக்கு பதிலா கண்ணம்மா பேரை சொல்லிட்டீங்க. வாயை வச்சுட்டு சும்மாறா, ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருக்காது. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒன்றும் இல்லை வயசுக்குட்டி, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தன் சின்னதாக பஜாரில் ஒரு புடவை கடை ஆரம்பிச்சிருக்கிறான். முதலாளி நீங்கள் தான் கைராசிக்காரரு, நீங்களே வந்து கடையை திறந்து வைங்கன்னு கேட்டேன். அதை திறந்து வச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கடை திறப்பு விழாவுக்கு உங்களை அழைச்சிட்டு போகலான்னு நினைக்காதீங்க முதலாளி ஆண்டி. ஏன்னா ரொம்ப சின்ன கடை. முதலாளியே இப்படி குனிஞ்சு போய் தான் கடையை திறந்து வச்சாரு. ஏண்டா முருகா, அது என்ன பொழுது போய் கடையை திறந்து வைக்கிறது? அடா, இந்த ஏரியாவே ஈவினிங் பஜாரு. சாயந்தரம் தான் கடையை திறந்து வியாபாரம் பண்ணுவான்னா பார்த்துக்குவேன். அது என்ன முதலாளி ஈவினிங் பஜாரு? பேரே நல்லா இல்லையே. அட கண்ணம்மா, நீ வேற இந்த இங்கிலீஷை போட்டு குதறி தள்ளாத. புடவை கடை அவ்வளவுதான். ராமு, அந்த புடவை கொடு. இந்தாங்க முதலாளி. வயசு, கடையை திறந்து வச்சுட்டு சும்மா கையை வீசிட்டு வர முடியாதுல்ல, அதனால 500 ரூபாயில ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன். முதலாளி ஆண்டி, அந்த கடையில 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் புடவையே விற்கிறாங்க. முதலாளி,
நான் மெய்யாலுமே மனசார சொல்றேன், நீங்க எங்கேயோ போட்டீங்க. என்ன கண்ணம்மா சொல்ற? எங்கேயோ பூட்டனா? ஆமா முதலாளி, இவ்வளோ வேலையிலயும் அவசரத்துலயும் மாடத்தை ஞாபகம் வச்சுக்கின்னு புடவை எடுத்துக்கின்னு வரீங்களே. ரசனி சார் கூட இப்படி வாங்கி கொடுப்பாரான்னு தெரியல. கண்ணம்மா வேண்டாம் கண்ணம்மா, நீ தான் அன்னைக்கு நான் எடுத்து விட்டதெல்லாம் பீலா ஒரு பந்தான்னு சொன்னில்ல. அது ரொம்ப நாளா நிறைய பேர்கள் இந்த பீலா விட்டுன்னு இருந்தேன் தம்பி, அதான் நிறுத்த முடியல. நான் வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இப்படி சொல்றதுனால கண்ணம்மாவுக்கு பொய் சொல்றதுதான் பழப்புன்னு நீ நினைச்சிக்காத. சரி கண்ணம்மா, பொய்யும் மையும் சேர்ந்த கலவை நீன்னு நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிறோம். சரி, புடவை வாங்கி கையிலே வச்சிட்டு இருந்தா அப்படி கொடுங்க. இந்த வயசு பிரிச்சு பாருங்க ஆண்டி. எப்படி நல்லா இருக்கா? ஏன் முருகா, எனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட லேசா வெளியே எடுத்து பார்த்தேன், பளபளன்னு நல்லா இருந்துச்சு. அது இந்த கலரா இருக்கும்னு எனக்கு தெரியாது வயசு. எனக்கு ஒன்று இது வேணாம். அப்போ திருப்பி கொடுத்துடலான்னு சொல்றீங்களா முதலாளி ஆண்டி? யாரா அவன்? முதன்னு கடை திறந்து முதல் வியாபாரம் நாம் பண்ணியிருக்கோம், திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியுமா? வயசு கட்டிக்கலைன்னா என்ன? அப்படின்னா இதை என்ன பண்ண சொல்றீங்க? அதான் கண்ணம்மா இருக்காள, அவகிட்ட கொடுத்தா அவ கட்டிட்டு போறா. நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. என்னடா முருகா நீ நினைச்ச? என்ன நடக்குது? அது அப்புறம் சொல்றேன் முதலாளி ஆண்டி, அப்புறம் சொல்றேன். வயசு இன்னும் ஏன் புடவை கையிலேயே வச்சிட்டு இருக்கிற? அதான் உனக்கு பிடிக்கலையில, கண்ணம்மாட்ட கொடுத்துரு. இந்த கண்ணம்மா வச்சுக்கோ. ஐயோ டக்கராகுது முதலாளி, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் மேடம். சரி தேங்க்ஸ் முதலாளி. வச்சுக்க. இவன் மேல ஒரு மாதிரியா பாக்குறானே. ஏண்டா ராமு, இவர் புடவை எடுக்கிறப்ப நீ கூட தானே இருந்த? எனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, உன் முதலாளி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. முதலாளி புடவைய புரட்டியெல்லாம் பார்க்கல, சட்டுன்னு எடுத்துருப்பாரு போல இருக்கு. நான் அதை கவனிக்கல முதலாளி ஆண்டி. சரி விடு, கண்ணம்மாவுக்கு இன்னைக்கு புடவை கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. யாருக்கு எது கொடுத்து வச்சிருக்கோ அதுதானே கிடைக்கும். என்னடா ஏதோ யோசனையில இருக்க? சாமி, முதலாளி கையால் எனக்கு பிடிச்ச கலரில் புடவை எடுத்து கொடுக்க வச்சுக்கிறேன். ஒரு தபா முதலாளி ஆஃபீஸ் போக சொல்ல எனக்கு இந்த கலர் பிடிக்கும்னு சொன்னேன். அத்தை கறிட்ட ஞாபகம் வச்சுக்கின்னு மாடத்துக்கு பிடிக்காத இந்த கலரை எடுத்துக்கின்னு வந்து மாடம் கையாலேயே எனக்கு கொடுக்க வச்சுட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. முதலாளி வாழ்க. கண்ணம்மா என்ன சொல்லி சாமி கும்பிட்டுச்சுன்னே புரியல. ஆனா முதலாளி ஐடியா பண்ணி தான் புடவை எடுத்து கொடுத்த மாதிரியே தெரியுது. நான் முதலாளி ஆண்டியை காப்பாத்தாம விட மாட்டேன். இந்த ராமு இருக்கிற இடத்துல தப்பு நடக்கலாமாங்க? மேடம், உங்கள் பேர் கீதாவா? ஆமாம். உங்களை சார் அந்த டேபிளில் உட்கார சொன்னார் மேடம். சார்னா யாரு? பூனக்கண்ணு செல்வன் சார். ப்ளீஸ் மேடம் அந்த டேபிளில் உட்காருங்க மேடம்.
கீதா. திருச்சி காவிரி தண்ணியில குளிச்சு வராத கலரு கொஞ்ச நாள் சென்னை தண்ணியில குளிச்சோன்னு வந்துருச்சு. சும்மா ஆளே ஷைனிங் ஆயிட்ட, அப்படியே கும்முன்னு இருக்கா. அடடா, உன் கண்ணு ரொம்ப அழகா பேசுது. என்ன பேசுது தெரியுமா? சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லுது. உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இப்ப என்ன தேடி வந்திருக்க? கொஞ்சம் மாத்தி கேளு கீதா. போன்லயே இதுதான் கேட்ட. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? இல்ல என்னைய மறந்துடுன்னு சொல்றியா? இங்க பாரு, நான் இப்ப எங்க அக்கா வீட்ல இருக்கேன். எங்க அக்காவோட கொழுந்தனார கௌதம் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பண்ணிக்குவோமா? தாராளமா பண்ணிக்குவ. லவ் பண்றது ஒருத்தனை, கல்யாணம் பண்றது ஒருத்தன் முடிவு பண்றதுக்கு ஆரம்பத்திலேயே பணம் இருக்கணும் பார்த்து லவ் பண்ணிருக்கலாம்ல. இந்த பூனகன் செல்வத்துக்கு என்ன குறைச்சல் சொல்லு? நான் எங்க லவ் பண்ணேன்? என்னையே இப்படி டார்ச்சர் பண்ற? என்னது லவ் பண்ணலையா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார் ரீல. நான் பைக்கில் வர்றப்போ நீ சைக்கிளில் போவ. உன்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். நீ திரும்பி திரும்பி பார்த்து என்ன சிரிப்ப. சுப்பிரமணியபுரம் படத்தில் வர ஜெய்சுவாதி மாதிரி கண்ணாலேயே பேசி பேசி எவ்வளோ காதல் வளர்த்துருக்கோம். எவ்வளோ ஜாடை காட்டிருக்க, ரூட்டை போட்டிருக்க, சிக்னல் கொடுத்துருப்ப. சிரிச்சு சிரிச்சு எவ்வளோலாம் பேசியிருக்கேன் என்கிட்ட. என்ன சிரிக்க வச்சிருக்க. உன் பின்னாடிலாம் எவ்வளோ அலைய வச்சிருக்க. என்ன பைத்தியக்காரன் ஆக்கியிருக்க. இதெல்லாம் லவ் இல்லாம வேற என்ன? என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் விஷயத்துக்கு வரேன். சார் என்ன சாப்பிட்றீங்க? இவங்களுக்கு மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும். 2 ஃப்ளேவர் எடுத்துருவாங்க. ஓகே சார். கீதா, என்கிட்ட என்ன சொல்லி சென்னைக்கு வந்த? வேலைக்கு போறோம் தானே சொன்னேன். ஆனா இங்க வந்து எல்லா பொண்ணுங்கள மாதிரி வேலை காட்டுறல. இனி என்னால நான் வெயிட் பண்ண முடியாது. தேங்க்யூ. இது என்ன தெரியுமா? பாத்தியா? பட்டு புடவை, பட்டு வேட்டி, தாலி கயிறு, 50,000 ரூபாய் பணம் எல்லாமே இருக்கு. எப்படி ரெடியா வந்திருக்கேன் பாத்தியா? எந்த கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்? நான் சென்னையில வந்து எந்த கோயில்ல வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சாமி மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனா கல்யாணத்தை உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம்ல. செல்வம், கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் என்னன்றியா? அது 50,000 ரூபாய் பணம் இருக்குல்ல, ஹோட்டல்ல ரூமை போட்டு ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம திருச்சிக்கு போயிடுவோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ்வோம். செல்வம் தான் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான்னு சொல்ற மாதிரி உன்னை நான் அந்த அளவுக்கு வச்சு பார்த்துப்பேன். செல்வம், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. எங்க அக்காவோட லைஃப் என்னால. நீ எதுவுமே பேசாத. உங்க அக்காவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பாக்குறாங்களா? அதானே இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இனிமேல் அதெல்லாம் நடக்காது. நீ என்னதானே லவ் பண்ண, என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உன் விருப்பம் போல பண்ணலாம். நல்லா யோசிச்சு சொல்லு, நிறைய டைம் எடுத்துக்கோ. நான் உன்னை கடத்திட்டு போற அளவுக்கு வச்சுக்காத. ஹே கீதா, காரு கூல் கூல். என்ன என்ன ஏமாத்திட்டு கௌதம கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? செத்துருவ நீ, செத்துருவடி. உன்னை குத்திருவண்டி, ஒரே குத்தா குத்திருவேன், பாக்குறியா? இது என்னன்னு சொல்லு. கத்தி. இதுக்கு சென்டிமெண்ட்லாம் தெரியாது. இது பேசினா உயிரே போயிடும். ஜாக்கிரதை. உன் முடிவு என்னன்னு எனக்கு சீக்கிரம் சொல்லு. ஐ எம் வெயிட்டிங். வரட்டா? சாப்பிடு.
ம் அம்மா இட்லி சாம்பார்லாம் சூப்பர்மா, ரொம்ப நல்லா இருக்கு. இதே வாய் தான் அன்னைக்கு மோகினி கிட்ட எங்க அம்மா இட்லி செஞ்சா கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும், சாம்பார் தண்ணி மாதிரி வாயிலே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த. அது மோகினி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட சாப்பாடா இருந்தாலும் அம்மா கைப்பக்குவ சமையலுக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணமா. உங்க கையால பழைய சாதம் சாப்பிட்டா கூட அது தேவாமிர்தம் மாதிரி இருக்குமா. என்னடா செல்லம், காலங்காத்தால இவ்ளோ பெரிய ஐஸ் கட்டி தூக்கி என் தலைமையில வைக்கிறியே, என்ன விஷயம்? உண்மைதாம்மா சொல்றேன். சரி சரி சாப்பிடு. இந்தா இன்னும் 2 தோசை சாப்பிடு. அம்மா இட்லி சாப்பிட்டதுக்கே வயிறுலாம் ஃபுல் ஆயிடுச்சுமா, தோசை எல்லாம் வேண்டாம். மாமி வா மங்களம், சாப்பிடுங்க தம்பி. இன்னும் 2 இட்லி சாப்பிடுங்க. ஏன் தயங்குறீங்க? எல்லாம் ஜீரணமாயிடும் தம்பி. என்ன மங்களம், மூக்குல வேர்த்துடுதா? தோசை சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம் மாமி. என்னது வேண்டாமா? இப்ப வேண்டாம் சொன்ன மாமி. பேசிட்டு போறப்ப 2 தோசை நெய் போட்டு முருகெல்லாம் சுட்டு கொடுங்க மாமி. அத்தை வா மோகினி. வா மோகினி. டைம் ஆயிடுச்சா? நான் சாப்பிட்டேன், நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். நீ வந்து டிஃபன் சாப்பிடு வா. வா மோகினி உட்காரு. இல்லத்த, எனக்கு டிஃபன் வேண்டாம். என்ன மோகினி டிஃபன் வேண்டாங்கற? அத்தை கூட ஏதாவது சண்டையா? டிஃபன் வேண்டான்னு சொன்னா உடனே சண்டைன்னு அர்த்தமா? என்னக்கா நீங்க? அப்படின்னா நீ உட்காந்து சாப்பிடு மோகினி. இல்ல கிஷோர், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா, பூஜை ரூம் போலாம். பூஜை ரூம்கா? எதுக்குடி? கிஷோர் வரட்டும் அத்தை, நான் எல்லாமே சொல்றேன். ஓ சரி, கையெழுமிட்டு போ. கிஷோர், இதுல ஒரு கம்பெனி ஜாபோட அப்ளிகேஷன் அட்ரஸ் எல்லாமே இருக்கு. நல்ல நேரம் பார்த்து அப்ளிகேஷன்ல சைன் பண்ணி எடுத்துட்டு போய் கொடு. உடனே இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துரு. நான் வேணா உன்னை ஆபீஸ்ல விட்டு போயிடுறேன் மோகினி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பக்கத்து தெருவில் வர எங்க கம்பெனி பஸ்ல நான் போய்க்கிறேன். நீ பொறுமையா கிளம்பி போயிட்டு வா, சரியா? ஆல் தி பெஸ்ட். சரி மோகினி, தேங்க்யூ. மோகினி, ஏன் டிஃபன் சாப்பிடாம போற? அத சொல்லு. இன்னைக்கு சங்கடஹார சதுர்த்தி. பகல் முழுக்க பச்சை தண்ணி கூட பல்லுல படாம விரதம் இருந்தா நினைச்சது நடக்கும். நீங்க தானே அத சொன்னீங்க. கிஷோருக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு தானே இந்த விரதம் இருக்கேன். நேத்து மங்களாக்கா ஒரு பொண்ணோட போட்டோவை காட்டினப்ப நான் இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன். ஆஹா, மோகினி இப்போ கிஷோரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சொல்றதுக்கு நாம ஒரு காரணம் சொல்லி வச்சிருக்கோம். இப்போ உண்மையை சொல்லிடுவா போல இருக்கே. புரியலையாத்த, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுக்காக சொன்னன்றத நான் நேத்தே விளக்கமா சொல்லிட்டேன் மோகினி. நீ ஆபீஸ் போற நேரத்துல நீ வேற எதுக்கு விவரமா சொல்லிட்டு இருக்க? ஒரு பொண்ணு தன் புருஷன் நல்ல வேலையில இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லத்தான் ஆசையா இருப்பா. அதான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு பெருமை. நான் சொல்லல மாமி. மோகினி எப்படி நினைக்கிறா பாருங்க. நன்னா புரியுதுடி. கிஷோர், நீ ஃபர்ஸ்ட் வேலைக்கு போ. 1 மாசம் சம்பளத்தை வாங்கி உங்க அம்மா கையில கொடு. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுது மோகினி. சரி, நான் கிளம்புறேன். நீ ஷார்ப்பா 11:30க்கு அந்த ஆபீஸ்க்கு போயிடு. இன்னைக்கே உனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைச்சிடும். சரி, வரேன். வரேன்க்கா. நீ கவலைப்படாம போ மோகினி. நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் இவங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டேன். புரிஞ்சு நடந்துப்பாங்க. நீ போயிட்டு வா மோகினி. சரி. பாத்தியா மங்களம், என் புள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு மோகினி விரதம் இருக்கா. நான் நேத்து சொன்னப்ப கூட உங்களுக்கு லேசா சந்தேகம் இருந்தது. இப்ப நல்லா கிளியர் ஆயிடுச்சா மாமி? நான் சொன்னதை நம்பாம நீங்க 2 பேரும் பேசலான்னு கிளம்புனீங்க பாத்தீங்களா? அப்படி நீங்க போய் கேட்டிருந்தா உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கோம், என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கோம்? ஆமாண்டி, நல்ல வேளை நீ தடுத்துட்ட. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. விரதம் இருக்கிறேன்னு மோகினி சொல்லிச்சு. அந்த சங்கடஹத்தி விரதத்தை நீங்க இருக்கணும் ஏன் உங்களுக்கு தோணல? ஐயோ, அது சங்கட கத்தி விரதம் இல்ல, சங்கடஹர சதுர்த்தி விரதம்னு சொல்லு. ஏதோ ஒரு கத்தி விரதம் மாமி. அதே நீங்க இருந்து உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கல. மோகினி கிஷோரா தன் கணவரா நினைக்கிறா. அதனாலதான் மனைவியா கிஷோர் தம்பிக்காக விரதம் இருக்கிறா. என்னடி புதுசா கேக்குற? அந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் நான் எப்பவுமே இருக்கேன். இன்னைக்கு கூட நான் விரதத்துல தான் இருக்கேன்.
ஆனா என் புள்ளிக்காக அவ அந்த விரதத்தை கடைபிடிக்கிறேன்னு சொன்னா பாரு, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ 1000 ரூபாய் பணத்தை எடுத்து என் கையில வெட்டுங்க. அதானே சந்தோஷப்படுறதுக்கே அழகு. தரேன்டி, அப்புறமா தரேனே. கிஷோர், நீயே ஒரு மாதிரியா இருக்க, பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. உன் மனசுல என்ன ஓடுறது? மோகினி ரொம்ப நல்லவம்மா. அதுக்கு என்னப்ப? அன்னைக்கு கௌதம் என்ன ஆள் வச்சு அடிச்சதா சொல்லி நானே சட்டையை கிழிச்சிட்டு வந்து நின்னல. அததான் நீ அன்னைக்கே சொல்லிட்டியே. நேத்து கூட கௌதம் என் சட்டையில சாம்பார் ஊத்தலம்மா, நானே தான் ஊத்திட்டு நடிச்சேன். ஆமாம்மா, சட்டையை கிழிச்சுக்கிட்டது மோகினியை காதலிக்க வைக்க, சாம்பாரை ஊத்திக்கிட்டது அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க வைக்க. ஆனா ஆனா மோகினி யாருமா? உன் மாமா பொண்ணு. சொந்த மாமா பொண்ணுக்கிட்டேயே இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி நடிக்கிறமேன்னு என் மனசாட்சி பொறுத்ததுமா. அதுவும் இல்லாம அவ கௌதமோட சேரணும்னு கூட விரதம் இருக்கலாமா, எனக்கு வேலை கிடைக்கணும்னு விரதம் இருக்கா. இவ்வளோ நல்லவகிட்ட பொய் சொல்றமேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குமா. இவன்னா இப்படி பேசுறான், இவன் நல்லவன் ஆயிட்டா எனக்கு எப்படி துட்டு கிடைக்கும்? இங்க பாரு கிஷோர் தம்பி, பொண்ணுங்க நல்லா பேசுனா உடனே இப்படி மாறுறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்புறம் நம்ம பிளான் என்ன ஆகுறது? இல்லக்கா, நீ இப்ப எதுவும் பேச வேணாம் தம்பி. சாமியை கும்பிட்டுட்டு இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் வேலைக்கு சேரு. மோகினி உனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோ, மத்தத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுக்கா. சரி மாமி, நான் வரேன். கண்ணா, இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணு, கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். சரியா? கடவுளே, மோகினி எனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கா, ஆனா நான் அவகிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மோகினியை ஏமாத்துறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோகினியை விட்டு தரவும் மனசு வரல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு.